கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எரேமியா 18:4. குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். ஆமென். நாம் களிமண் என்று மேலே கண்ட இந்த வசனம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. இவ்வுலக வாழ்வு நமக்கு அளிக்கப்பட்டுள்ள ஈவு. அதில் நாம் எதிர்கொள்ளும் மரணம் இவ்வுலக வாழ்க்கையின் முடிவு. நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்குத் திரும்புவாய் என்ற வசனம் இதற்கு ஆதாரமாய் இருக்கிறது. களிமண் ஒரு பலவீனமான வஸ்து, ஆனால் அதில் பல திறன் மறைந்திருக்கிறது. இவ்வுலகில் பிறக்கும் குழந்தை பலவீனமானதுதான், ஆனால் அது எப்படிப்பட்ட மகனாக மகளாக வளர்ந்து வரும் என்பது யாருக்கும் தெரியாது. களிமண்ணினால் செய்யப்பட்ட ஒரு ஜாடி மதிப்புள்ளது அல்ல, ஆனால் அதன் உள்ளே வைக்கப்பட்டிருக்கும் பொருளை வைத்து அதற்கு மதிப்பு உண்டாகிறது. நாம் தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ ஒத்தாசை இல்லாமல் நம்மால் செய்யக்கூடிய காரியம் எது என கண்டுபிடிக்கவோ அல்லது திறமைகளை சாதிக்கவோ நம்மால் முடியாது. அதை கண்டுபிடிக்க பலவீனமான இந்த களிமண்ணுக்கு தேவனுடைய வல்லமையும் ஞானமும் தேவைப்படுகிறது. தேவனே குயவன் என்பதை நமக்கு இது நினைப்பூட்டுகிறது. இதை விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல் நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று கூறுவதை அப்படியே நல்லா கவனித்து மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கினார். தனது வேலையில் ஈடுபட்டிருக்கும் குயவனின் தோற்றத்தை இவ்வசனம் நமக்கு வெளிக்காட்டுகிறது. தேவனாகிய கர்த்தர் சர்வ வியாபி. அவர் நமது வாழ்க்கையை திட்டமிடுகிறார். அவருக்கு பிரியமானபடி நம்மை உண்டாக்குகிறார். ஆகவே கட்டுப்பாடுள்ள இவ்வுலகத்தில் உதவி அற்றவராக நாம் இருப்பதாக இதன் மூலம் விளங்கி கொள்ளக்கூடாது. தேவன் நமக்காக வைத்திருக்கும் நியமனங்களின்படி நடந்து அவருக்கு ஒத்துழைப்பதன் மூலம் அவர் நம் வாழ்க்கையை உருவாக்கும்படி நாம் விட்டு கொடுக்க வேண்டும். இயேசு சொல்கிறார், எருசலேமே எருசலேமே, எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டிச் சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று. இதை நாம் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்படி அவர் சொல்லி அங்கலாய்த்தாலும் அந்த தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அன்பாகவே இருக்கிறார். இதுதான் நம்முடைய தேவாதி தேவன். அவரது கட்டளைகளே அவர் நம் மீது வைத்திருக்கும் அன்பிற்கு சாட்சியிடுகிறது. எனவே தேவ சித்தத்தை குறித்து நாம் பயப்பட தேவை இல்லை. குயவனின் சக்கரத்தை நாம் சுற்றிவிட வேண்டியது இல்லை. ஆனால் அதே வேளையில் அவரது பலத்த கரத்திற்குள் நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். தங்களை தாங்களே உருவாக்கிக் கொள்வதாக பெருமை பேசும் மக்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் எப்போதும் தேவனால் உருவாக்கப்படுவதே மேலானது என்று நாம் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். குயவனின்
சக்கரம் மனிதனுடைய வாழ்க்கையை நமக்கு காட்டுகிறது. தேவன் வாழ்வின் செயல்களை ஒழுங்குபடுத்துகிறார். அதனால் நாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் வாழ்க்கையானது அளிக்கும் சந்தர்ப்பங்களையும் அறிந்து கொள்கிறோம். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கூறுகிறார். ஆம், நாம் அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணினதை பெற்றுக்கொள்ள தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துவார். தீர்க்கதரிசி எரேமியாவால் தரிசனமாக பார்க்கப்பட்ட சக்கரத்தில் வைக்கப்பட்டிருந்த களிமண் குயவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. அநேக முறை தடை செய்தது. எனவே குயவன் அதை எடுத்து தூர எறிய வேண்டி இருந்தது. ஆனால் குயவன் தொடர்ந்து வேலை செய்து அதை திரும்பவும் வணைந்தான். இதை வேதத்தில் ரொம்ப தெளிவாக பார்க்குறோம் இல்லைங்களா? தேவன் ஒருபோதும் நம்மை சரி செய்யாமல் விட்டுவிட மாட்டார். மோசே, தாவீது, யோனா, பேதுரு, யோவான், மார்க்கு மற்றும் பல தேவதாசர்கள் தங்கள் வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் தோல்வியடைந்தாலும் மீண்டும் தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்து தேவனுடைய சேவையில் தொடர்ந்து செயல்பட்டு வெற்றி அடைந்தனர். குயவனே பொறுப்பாளர். நாம் அவருக்குள் அடங்கி இருக்கும்போது அவர் நமக்காக திட்டம் பண்ணி வைத்திருப்பதை அடைந்து கொள்ள அவர் உதவி செய்வார். இதை விசுவாசிக்கிறீங்களா? எரேமியாவின் அனுபவங்கள் வெற்றி என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள உதவுகிறது. ஆண்டவரிடம் சரணாகதி அடைவதும் அவரது சித்தத்திற்கு கீழ்ப்படிவதுமே வாழ்வில் நாம் வெற்றி அடைய உதவுகிறது. அவர் விரும்புகிறபடி நம்மை வணைய அவரை அனுமதிப்போம். நாம் தோல்வி அடையும் போது மறுபடியும் நம்மை உருவாக்கும்படி அவரிடம் கேட்போம். தொடர்ந்து சேவை செய்வோம். கெட்டுப்போன பாத்திரமானது இன்னும் குயவனின் கரத்திலேயே இருக்கிறது. தேவன் நம்மை உருவாக்குகிறார். பாவம் நம்மை உடைக்கிறது. ஆனால் குயவன் நம்மை சீர்படுத்தி நம்மில் செயலாற்றுகிறார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? குயவன் தான் வணைந்த பாத்திரம் ஒவ்வொன்றையும் எடுத்து உலைக்களத்தில் வைக்கிறார். அங்கே அப்பாத்திரம் கவனமாக உறுதிப்படுத்தப்பட்டு முழுமையாக்கப்படுகிறது. இல்லையென்றால் வணையப்பட்ட பாத்திரம் உபயோகமற்றதாய் இருக்கும். உலைக்களத்தின் அனுபவத்தை யாரும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் நமது வாழ்க்கை தேவனுடைய சித்தத்தில் ஸ்திரப்பட இந்த அனுபவம் நமக்கு தேவையாய் இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொல்லும்போதே, உபத்திரவத்தின் குகையிலே நான் என்ன பண்ண உன்னை புடமிட்டேன். களிமண்ணாக இருந்த நம்மை அவருக்கேற்ற பாத்திரமாக வணைந்து அப்படியே வச்சா பிரயோஜனம் இல்லை. அது புடமிடப்படணும். அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்களை அவர் அனுமதிக்கிறார். அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் குகையிலே நம்மை புடமிடும்போது தான் நாம் பொன்னாக விளங்கி வெளியே வர முடியும். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய சீஷனாய் இருந்த யூதாஸ் குயவனுடைய கரத்திலே தன்னை அர்ப்பணிக்காததினால் அவமானமான சாவை சந்தித்தான். அந்த நாட்களில் சபை தலைவர்கள் யூதாஸ் திருப்பி கொடுத்த வெள்ளி காசுகளை கொண்டு ஒரு குயவனின் வயலை வாங்கி அதை அந்நியர்களை அடக்கம் செய்யும் ஒரு கல்லறை பூமியாக்கினார்கள். என்ன ஒரு பரிதாபமான முடிவு பார்த்தீங்களா? அதாவது குயவனிடம் தன்னை அர்ப்பணிப்பது என்றால் என்ன என்று அவன் அறிந்திருக்கவில்லை. அங்கதான் பிரச்சனையே. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தவறும்போது உங்களை குயவனிடம் அர்ப்பணித்து அவர் மறுபடியும் உங்களை வணைவார் என்ற விசுவாசத்தோடு அவர் கரத்தில் உங்களை முற்றுமாக
ஒப்படைத்து நீங்கள் வாழ்ந்தால் மட்டுமே நீங்கள் தேவனுடைய பார்வையில் வெற்றியடைந்தவராக காணப்படுவீர்கள். அப்படிப்பட்ட வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய எல்லா காரியத்தையும் முதல்ல முழுமையாக நம்மையே அவர் கரத்திலே ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருக்கேற்ற பாத்திரமாக நம்மை வணைந்து அவருடைய நாம மகிமைக்கு நம்மை சாட்சியாக நிறுத்தச் செய்வார். இதை விசுவாசிக்கிறீங்களா? என்ன உங்களை குயவன் கையில், அதாவது நம்முடைய தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தருடைய கையில் முழுமையாக ஒப்படைக்க தயாராயிட்டீங்களா? தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.